السلام عليكم ورحمة الله وبركاته. இரவு பகல் மாறி, அதாவது சாதாரண சராசரியான அமைப்பில் வரக்கூடிய நிலைமை அல்லாமல் இரவு கூடுதலாக அல்லது பகல் கூடுதலாக வரக்கூடிய வடபகுதி அல்லது தென்பகுதி பிரதேசங்கள், பெரும்பாலும் வடபகுதி பிரதேசங்கள், நோர்வே போன்ற இடங்கள்ல அல்லது வட துருவத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய இடங்கள்ல எப்படி நோன்பு வைப்பது என்பது சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் வந்திருக்கின்றன. அவை எல்லாவற்றையும் நான் தொகுத்து இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக, அதாவது அல்லாஹு தாலா பகல் பொழுதில் நோன்பு வைக்க வேண்டும் என்றும் இரவு பொழுதில் நோன்பை விடலாம், அதாவது இரவு ஆரம்பிக்கிற நேரத்தில் நோன்பை விடலாம் என்பதும் நோன்புடைய அடிப்படை. எனவே இந்த அடிப்படையில் சில இடங்கள்ல இரவு அதாவது ஒரு 4 மணி நேரமும் பகல் 20 மணி நேரமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல சில இடங்கள்ல 22 மணி நேரம், அதாவது பகலும் 2 மணி நேரம் இரவும் இருக்கக்கூடிய நிலை இருக்குது, கோடை காலத்துல நோன்பு வருமாக இருந்தால். சில இடங்கள்ல அதுக்கு குறைதலாக, அதாவது ஒரு 18 மணி நேரம் அல்லது ஒரு 17 மணி நேரம் நோன்பும் ஏனைய பகுதியில் எஞ்சிய பகுதிகள், அதாவது 7 மணி நேரம் இரவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், இங்க இரவும் பகலும் இருக்குது. இரவும் பகலும் இருப்பதனால அல்லாஹு தாலா சொல்வது போன்று, அதாவது ஹைத்துல் அபியத், அந்த பகல் என்றது தெளிவாக வந்துட்டு சொன்னால் அவங்க நோன்பு வைக்கணும். அதுல அது எத்தனை மணி நேரம், 20 மணி நேரம், 22 மணி நேரம், 23 மணி நேரமாக இருந்தாலும் அவர்கள் நோன்பு வைத்தாக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா பகல்ல நோன்பு வைக்கணும்னு சொல்றான். இரவு 1 மணி நேரமாக இருந்தாலும் கூட, இரவு 1 மணி நேரமாக இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்யணும், அதாவது அந்த பகல் பொழுதுல எல்லாம் என்ன செய்யணும், நோன்பு வைக்க வேண்டும். காரணம், அல்லாஹு தாலா பகல்ல நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறான். இரவுல என்னது வளமையாக ஏனைய நாட்கள்ல இருப்பது போல சாப்பிடலாம், மனைவியோடு ஒன்று கூடலாம், இது போன்றவைகள் அனுமதிக்கப்படுது. அது 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, இவைகள் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள். 23 மணி நேரம் என்றாலும் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. காரணம், இரவும் பகலும் எங்கெல்லாம் ஒரு நாளுக்குள்ள வருதோ, அது எவ்வளவு நேரம் இரவு வந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் பகல் வந்தாலும் சரி. இப்ப சவுதி போன்ற இடங்கள் எல்லாம் 15-16 மணி நேரங்கள் நோன்பு வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதே போல ஜப்பான் போன்ற இடங்கள், அதாவது வடபகுதியை நெருங்கி போகக்கூடிய இடங்கள்ல இந்த நிலைமை என்ன செய்யும், ஏற்படும். எனவே இரவும் பகலும் இருக்கிற நேரத்துல எந்த ஒரு காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது, சுபக நீங்க கொஞ்சம் பிந்தி வச்சுக்கலாம், நோன்பை கொஞ்சம் ஒரு சிலர் சொல்லி இருப்பதாக அந்த செய்தியில சொல்றாங்கன்னா, 11:30க்கு என்ன செய்து எங்கட, அதாவது இந்த இரவு ஆரம்பிக்குது, 3:30க்கு என்ன செஞ்சிருது, 2:55க்கு அந்த ஃபஜ்ர் என்ன செஞ்சிருது, வந்துருது. அப்ப இதுக்கு இடையில எங்களுக்கு ஒரு 3 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் தான் எங்களுக்கு என்ன செய்யுது, நேரம் இருக்குது. இந்த நேரத்தை கேட்டதுனால சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு 3:30 வரைக்கும் என்ன செய்யலாம், ஃபஜ்ரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா அப்படின்னு கேட்கலாம். அது பிழையான தகவல். அதாவது ஃபஜ்ர் சஹர் செய்வதை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்றது பிழையான தகவல். காரணம், இரவும் பகலும் இருந்தால் இரவு பகல் என்ற அடிப்படையில் தான் அதை நம்ம கவனம் எடுக்க வேண்டும். பகல்ல நோன்பு வைக்க வேண்டும், இரவுல என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்க கூடாது. அந்த இரவு சாதாரணமான இரவு என நம்ம அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, இந்த இரவுலே ஒரு பகுதி எதுக்கு எடுக்கிறது அல்லது பகல்ல ஒரு பகுதி அதுல எடுக்கிறது பிள்ளை. இதே போலதான் இவர்களுக்கு தலைகீழான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அதாவது மாறி காலம், குளிர்காலத்துல, கோடை காலம் அல்லாத பகுதியில ஒரு நிலை உண்டாகும். அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, 3 மணி நேரம் தான் நோன்பு வைப்பாங்க. இரவுல 21 மணி நேரம் அவர்களுக்கு 21 மணி நேரம் இரவு கிடைக்கும். 3 மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடிய சிச்சுவேஷன், 2 மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடிய சிச்சுவேஷன், 6 மணி நேரம், 5 மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடிய சிச்சுவேஷனும் வரும். இந்த மாதிரி கட்டம் வந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும், அவ்வளவுதான் அவங்களோட நோன்பு வைக்க வேண்டிய நிலைமை. நோன்பு குறையுது என்று அவர்கள் அதாவது யோசிக்க வேண்டிய ஒரு இடமும் அந்த இடத்துல இல்லை. எனவே இந்த அடிப்படையில தான் இரவு பகல் என்ற இடத்துல நம்ம நடந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இரண்டாவது ஒரு அம்சம், ஒரு கேள்வி இதுல என்ன உண்டாகும் என்று சொன்னால், அப்படி என்றால் அதாவது 22 மணி நேரம் என்பது மிக நீண்ட நேரம் இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அப்படி என்று சொன்னால் அந்த மாதிரி பசியில் இருக்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு 10 மணி நேரம் இருந்தாலும் கூட ஒரு நோயாளி நோன்பு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா 15-20 மணி நேரம் ஆகிற நேரத்தில் நோன்பு பிடிக்க முடியாம போகும், அல்லது கஷ்டங்கள் ஏற்படும், சிரமம் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படும், சக்தி பெற முடியாத சிச்சுவேஷன் ஏற்படும். இப்படியும் பலர் இருப்பாங்களே அப்படின்னு கேட்டோம் என்று சொன்னால், இந்த நிலையை அடைந்தால், அதாவது சக்தி இல்லாத போற நிலை,
நோய் உண்டாகும் என்கின்ற நிலை, உடல் பாதிப்பு என்கின்ற நிலை, அல்லது ஒரு சாதாரணமாக நோன்பு பிடிக்க முடிந்த ஒரு நோயாளி கூட நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை, இது போன்ற நிலைகள் ஏற்படுமாக இருந்தால் அதுக்கு இரவு கூட்டி குறைச்சிடக்கூடாது. அதுக்கு அவங்க என்ன சொன்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அவருடைய சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவது கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த தீன்ல எந்த ஹரஜையும் ஆக்கல அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கவில்லை அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தால், இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை நோன்புல் இஸ்லாம் கவனிச்சுக்குது அப்படின்றதுக்கு சஃபர் ஒரு ஆதாரம். சஃபர்ல நோன்பை இஸ்லாம் என்ன செய்யுது, சலுகை கொடுக்குது, நோயாளிக்கு சலுகை கொடுக்குது, அதே போல கர்ப்பவதிக்கு சலுகை கொடுக்குது, பாலூட்டும் தாய்க்கு சலுகை கொடுக்குது. இவைகள்லாம் தெளிவான எங்களுக்கு உள்ள செய்திகள். கஷ்டத்தை இஸ்லாம் கவனத்துல எடுக்குது. நோன்பே பிடிக்க முடியாத அளவுல, உடல்ல பெரும் பாதிப்பு வரும் என்கின்ற அளவுல ஒரு வைத்தியர் என்னை பரிந்துரைக்கின்ற சிச்சுவேஷன்லயோ அல்லது அனுபவபூர்வமாக அந்த பிரதேசத்துல உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இருந்தால், அப்படிப்பட்ட மக்கள் என்ன செய்யலாம், நோன்பை விட்டுறலாம். அவர்களுக்கு சலுகை உண்டு. அந்த சலுகை இதன் அடிப்படையில் வருது. அதுக்காக இரவு கூட்டி குறைக்கிற வேலை செய்யக்கூடாது. யாருக்கு முடியலையோ, இந்த மாதிரியான நிலை ஏற்படுதோ, அதாவது முடியவில்லை என்பது இரண்டு பகுதி இருக்குது. நோன்பு என்றது ஒரு சாதாரணமா கஷ்டமான ஒரு பகுதி தான். அப்ப அந்த கஷ்டத்தை வச்சுட்டு நோன்பு பிடிக்க முடியவில்லை என்பது அல்ல. இவர் உடல்ல ஒரு பாதிப்பு, அதாவது தஹக்குல் மஃப்ஸதா தரர் இருந்தால், அதாவது அவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படும் என்பது உறுதியாக இருந்தால், அந்த நிலை இருக்குமாக இருந்தால் அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு குளிர்கால நேரத்தை என்ன செய்யலாம், அதை கலா செய்யலாம். அவர்களுக்கு என்றைக்கு சக்தி வருதோ அந்த பகுதியில் என்ன செய்யலாம், அவர்கள் கலா செய்யலாம். எனவே இந்த அடிப்படையில தான் இதை நம்ம அணுகணுமே தவிர, கஷ்டம் என்பதற்காக வேண்டி இரவுல கூட்டி குறைக்கிற வேலை என்ன செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், இதுல கவனம் எடுக்கணும். லேஸ் என்பதற்காக வேண்டியும் பகலை நீட்டிடக்கூடாது. இந்த பகுதியை நம்ம என்ன செய்யணும், இதுல கவனம் எடுக்க வேண்டும். இது இரண்டு. மூன்றாவது என்னன்னு சொன்னால், சில இடங்கள்ல ஒரு 6 மாதம் இரவும் 6 மாதம் பகலாக அமையும். ஆனா அப்படிப்பட்ட நோன்பு பிடிக்கக்கூடிய சிச்சுவேஷன்கள்ல யாரும், அதாவது நாடு ரீதியாக இல்லை, யாராவது அதுக்கு அண்மித்து இருந்தால், அதுக்கு அண்மித்த ஒரு பகுதியில் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுமாக இருந்தால், அந்த இரவு என்ற காலப்பகுதியில் அவர்களுக்கு நோன்பு ஏற்படுமாக இருந்தால், அதாவது பகல் உசலனை, அதாவது குளிர்கால பகுதியாக இருந்தால் முழுமையாக இரவாகவும், சூட்டுக்கால பகுதியாக இருந்தால் முழுமையாக பகலாகவும் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி முழு இரவு முழு பகல் என்ற நிலைமை அடைந்து, ஒரு நாள்ல இரவு இல்லை, ஒரு நாள்ல பகலே இல்லை என்கின்ற நிலை அடையுமாக இருந்தால், அவர்கள் அந்த ஒரு நாள் என்ற அந்த பகுதியை வச்சு அவர்கள் தக்தீர் பண்ணிக்கொள்ளணும். தக்தீர் பண்ணிக்கொள்ளணும் என்று சொன்னால், கணக்கிட்டு சராசரியான பகலையும் சராசரியான இரவையும் அதுக்கு அண்மித்த நாடுகளை வச்சு கணக்கிட்டு அவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இதை தஜ்ஜாலுடைய அந்த ஹதீஸை வைத்து தான் இதுல எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் இதற்கு ஆதாரமாக என்ன செய்யறாங்க, மொழிகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு நாள் 5 நேர தொழுகை கடமை என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஃபி யோமின் வலைலான்னு சொல்லி மிஅராஜுடைய ஹதீஸ்ல வருது. அதுபோல என்ன, அதாவது இரவு பகல் என்ற அடிப்படையில் நோன்பு கடமை, ஒரு நாள்ல நோன்பு பிடிக்கணும் என்ற கடமை சம்பந்தமாக என்ன செய்து ஹதீஸ்ல வருது. ஏன்னா ரமதானை பொறுத்தவரைக்கும் 29 நாள் நோன்பு வைக்கணும் என்ற ஹதீஸ்ல வாரதை பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையெல்லாம் பார்த்தா அவர்கள் இரவு இருந்ததோ பகல் இருந்ததோ நோன்பு வைக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியும் எங்களுக்கு தெரிய வரும் இந்த ஹதீஸ்களை வச்சு. எனவே அவர்கள் இரவு இருந்தாலும் முழுமையாகவே ஒரு மாதத்துல 30 இரவாக அமைதுன்னு சொன்னா நோன்பு பிடிக்க தேவை, எல்லாம் இரவு தானே என்று சொல்ல இயலாது. ஏன்னா ஒரு மாதத்துல 29 நோன்பு இருக்கின்றது ஹதீஸ்ல பொதுவா வந்திருக்கு. எனவே அவர்கள் அதை என்ன செய்யணும் என்று சொன்னால், தக்தீர் பண்ணிக்கொள்ளும். தஜ்ஜால் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அதாவது ஒரு நாள் ஒரு வருடம் போல இருக்கும், ஒரு நாள் ஒரு மாதம் போல